ஹாய் எவ்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டாகாக்னிஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நேற்று இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம என்ன படித்தேன் அப்படின்னு நம்ம முதல் கேள்வி கேட்கணும். ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கணும் அப்படின்னா, இது எனக்கு புரியுதா அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணாவது நம்ம ஒரு கேள்வி என்ன கேட்கணும்னா, குறிப்பாக மேக்ஸ் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் இதை வேற ஒரு வழியில் போட முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து மூணாவது கேள்வியாக சொல்கிறாங்க. நாலாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த விஷயத்த செய்யும் பொழுது நான் எப்படி உணர்றேன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 4-5 விஷயங்கள் இந்த மெட்டாகாக்னிஷனில் இருக்குது. இருந்தாலும் இந்த நான் எப்படி உணர்றேன், அதே மாதிரி இதை வேறு வகையில் நம்ம வந்து போட்டு பார்த்துருக்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது, இந்த 4 கேள்வியும் ஒட்டுக்காக யோசிக்கும் பொழுது நம்மளுடைய கற்றல் வந்து மேம்படுது அப்படிங்கிறாங்க. நன்றி.